ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கடாய் கிச்சன். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ரெசிபி மதுரை மட்டன் சுக்கா. மதுரை மட்டன் சுக்கா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் நாம் 250 கிராம்ஸ் மட்டன் சேர்த்துக்கலாம். மட்டன் மீடியம் பீசஸாக போட்டு வாங்கிக்கோங்க. இது கூடவே நாம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை மூடி நம்ம மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அந்த விசில் வரட்டும். இப்போ நம்ம அந்த மட்டன் சுக்காவுக்கு தேவையான அளவுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் ஒரு 2 முந்திரி, 4 லவங்கம், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 2 காஞ்ச மிளகா, கொஞ்சோண்டு கல்பாசி, ஒரு சின்ன கொத்து கருவேப்பிலை, ஒரு பிரியாணி இலையில பாதி, ஒரு 1/2 இன்ச்சு பட்டை, ஒரு அன்னாசி பூவில் 2 இதழ் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு. இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் கசகசா. இது எல்லாமே நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வறுபட்டுச்சு. இப்போ நம்ம இதை ஆற வச்சு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இதோட நம்ம 2 ஏலக்காவையும் வறுத்து சேர்த்துக்கலாம். நான் சின்னதாக இருந்ததுனால 2 சேர்த்துருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு பெருசாக இருந்தால் ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா அரைச்சி பவுட்ரு பண்ணிக்கலாம். நாம் அந்த மசாலா நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. நம்ம ஒரு 50 ml எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு பொரிஞ்ச உடனே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை போட்டுட்டு நாம் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை 1-2 நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் நம்ம ஒரு 1/2 தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். நான் பெரிய தக்காளி இருந்ததுனால 1/2 பழம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சின்னதாக இருந்தால் 1 முழுசாகவே சேர்த்துக்கோங்க. இதுவும் போட்டு நல்லா தக்காளி வதங்கி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மட்டன் மசாலா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே ஒன்றா வதங்கி வரட்டும். இப்போ இதில் நம்ம மட்டன் சேர்த்துக்கலாம். இந்த மட்டன் வேக வச்ச தண்ணி நம்ம சேர்த்துக்க போகிறதில்ல, வெறும் மட்டன் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போது அந்த தண்ணியில் நாம் கொஞ்சம் மட்டும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த தண்ணி வேஸ்ட் இல்லை. முதல்ல இதோட நம்ம இந்த மட்டன் வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம பார்த்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த சுக்கா மசாலா, அதை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சுக்கா மசாலா, இந்த மட்டன் தண்ணி நம்ம சேர்த்தோம் இல்லையா, இது எல்லாமே சேர்ந்து நல்லா சுருண்டு வரும்போது உங்களுக்கு இடையில தண்ணி தேவைப்பட்டால் அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக் ஆகிடுச்சா, இந்த ஸ்டேஜில் நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இதை நம்ம உப்பு காரெல்லாம் பார்த்துக்கலாம்.
உப்பு காரம் பார்த்துட்டு தேவைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. எனக்கு வந்து கரெக்டாக தான் இருக்குது. இப்போ இதை நான் வந்து மூடி விட்டு ஒரு 10 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். நான் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 5 நிமிஷம் இது வெந்துச்சு. இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்குனீங்கன்னா நம்மளோட சூடான சுவையான மதுரை மட்டன் சுக்கா தயார். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.